இன்னைக்கு எதிர்பாராத வகையில அடுத்தடுத்து 2 மரணங்கள் நடந்திருக்கு. ஒன்னு, தனியார் தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளரா வேலை செஞ்சிட்டு இருந்த சௌந்தர்யா ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டு கடந்த 1 வருஷமா சிகிச்சை பெற்று வந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில இறந்து போயிருக்காங்க. இவங்க சத்தியம், பாலிமர் மற்றும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிகள்ல திறமையா வேலை செஞ்சிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல கடந்த வருஷம் சௌந்தர்யாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இதனால மருத்துவமனையில சிகிச்சை மேற்கொண்ட இவங்கள மருத்துவர்கள் சோதிச்சு பார்த்ததுல இவங்க புற்றுநோய் 4வது நிலையில இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்த சௌந்தர்யாவுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க. இவங்களுடைய சிகிச்சைக்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்ட சௌந்தர்யாவுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் செஞ்சிருந்தாரு. இந்த சூழ்நிலையில சௌந்தர்யாவுக்கு ரத்த புற்றுநோய் பாதிப்பு முற்றிய சூழ்நிலையில இன்னைக்கு காலையில சிகிச்சை பலன் இல்லாம அவங்க இறந்து போயிருக்காங்க. இவங்களுடைய மறைவுக்கு தொலைக்காட்சியில வேலை செய்யக்கூடிய அத்தனை ஊழியர்களும் இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம் மறைந்த ஏ.எல். ராகவன் தம்பதியின் ஒரே மகளான நளினா சென்னையில மாரடைப்பால காலமாயிருக்காங்க. இவங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த சமயத்துல அவங்களோட உயிர் பிரிஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவின் நட்சத்திர தம்பதியா இருந்தவங்க தான் எம்.என். ராஜம் மற்றும் ஏ.எல். ராகவன். ஒரு பாடகர் அப்படிங்கறத தாண்டி ஏ.எல். ராகவன் சில படங்கள்லயும் நிறைய சீரியல்லயும் நடிச்சிருக்காரு. இவரு கோவிட் பேரிடர் காலத்துல இறந்து போனாரு. எம்.என். ராஜமும் 1950வது வருஷத்துல இருந்து 1970 காலகட்டத்துல ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முதல் பெண் உறுப்பினர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவர் மறைவுக்கு அப்புறமா இவங்க நடிப்புல இருந்து விலகிட்டாங்க. இந்த ஜோடிக்கு மகன் மற்றும் மகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மகள் நளினா சரவணன் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த சரவணன் மறைந்த பழம்பெரும் நடிகர் எம்.கே. ராதாவின் மகனும் கூட, இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவின் மைத்தினரும் கூட. நளினாவுடைய மகன் இப்போ அமெரிக்காவில இருக்காரா. அவங்க வந்ததுக்கு அப்புறமா நளினாவுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுடைய ஆன்ம இளைப்பாறலுக்காக கடவுளை நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாம்.